அம்மா இல்லாத வீட்டுல முதல் நாள். அந்த வறுமையோட இருந்த பையன் சித்தியின் மடியில தான் வாழ்க்கையை கற்றுக்கிட்டான். ஆனா ஒரு நாள் அவன் அறிந்த உண்மை அவன் இதயத்தையே கீழ்ச்சி போட்டது. அவன் பெயர் அரவிந்த். வயசு அப்போ 7 தான். அப்பா ஒரு கப்பல் வேலைக்கு போயிருந்தாரு. அம்மா ஒரு விபத்துல அந்த நாளே போயிட்டாங்க. வீட்டோட சுவர்களே கூட மௌனமா இருந்து. சித்தி வந்த நாள். அருகில் இருக்கும் கிராமத்திலிருந்து அவன் அப்பாவின் தங்கை சுமதி சித்தி வந்தார். அவள் கையில ஒரு சிறிய பொம்மை. அவனுக்கு ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு தான் அவனுடைய மனசுக்கு முதல் முறை வெப்பம் தந்தது. அவள் சமைத்த கஞ்சி, அவள் சொன்ன கதைகள், இவை எல்லாம் அவனுக்கு அம்மா மாதிரி இருந்தது. வருடங்கள் கழித்து அரவிந்த் +2 படிக்கும் போது கூட சித்தி தான் அவனுக்கு காலை உணவு முதல் இரவு படுக்கும் வரை கவனித்தார். அவன் பள்ளி ஃபங்க்ஷனில் வர சித்தி ஒரு நாளும் தவறவில்லை. நான் உனக்கு சித்தி இல்ல அம்மாதான் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் அவன் கண்கள் கலங்கும். கல்லூரி அட்மிஷனுக்காக பர்த் சர்டிபிகேட் எடுத்த போது ஒரு பழைய பேப்பர் கிடைத்தது. அதுல மாதா சுமதி என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது சித்தி தான் அவன் உண்மையான அம்மா. அவன் வீட்டுக்கு ஓடி வந்து சித்தியிடம் கேட்டான், அது என்ன சித்தி? சுமதி சிரிச்சும் அழுதும் சொன்னார், நீ பிறந்த போது நான் ஒரு குடும்பத்துக்கு உரியவளாக இல்லை. என் குடும்பம் என் பெயர்ல கெட்ட பெயர் வரக்கூடாதுன்னு என்று உன்னை என் அக்காவிடம் கொடுத்துட்டாங்க. ஆனா உன்னை பிரிய முடியல. அதனால சித்தி என்ற பெயர்ல உன் அருகில் இருந்தேன். அவன் மடியில் விழுந்து அழுதான். அம்மா, நீ எப்பொழுதும் சித்தி இல்ல, நீயே என் வாழ்க்கை. கிராஜுவேஷன் டேல அரவிந்த் மைக் எடுத்து பேசினான். இன்று இந்த மேடையில் நின்று பேசுறது ஒரு சித்தியின் காரணமா இல்ல, ஒரு தாயின் காரணமா? முழு அரங்கமே கைத்தட்டியது. உங்களுக்கு வளர்த்தவர் தாய் என்ற உண்மை பல வருடங்களுக்கு பிறகு தெரிந்தால் நீங்க என்ன செய்வீங்க? வாங்க அடுத்த கதை உள்ள போலாம். நான் சொல்ற கதைலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு. சிலர் அன்னை என்று பிறர்க்கிறார்கள், சிலர் அன்னை என்று மறுக்கிறார்கள். என் சித்தி இந்த 2ஆம் ஆவர். அம்மா இல்லாத என் வாழ்க்கையில அவள்தான் என் உலகம். அந்த நாளை மறக்க முடியாது. என் வயது 5 தான். பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது வீட்டுக்கு கதவின் முன் நிற்கும் அப்பாவும் கண்களில் நீர் நிறைந்து என்னை பார்த்து கொண்டிருந்தவர் அம்மா. அப்போது மருத்துவமனையிலிருந்து மீண்டும் வீடு திரும்பவில்லை. அந்த இறுதி நிகழ்ச்சியில் என்னை அணைத்து கொண்டு அழுத ஒரே மனிதர் என் சித்தி, அம்மாவின் தங்கை. அவள் கண்களில் அப்போது இருந்த வலி என் அம்மாவின் பிரிவால் மட்டுமல்ல, இனி இந்த சிறு பையனின் வாழ்க்கை அவளின் தோள்களில் விழப்போகிறதோ என்று பொறுப்பும். அதற்கு பிறகு என் வாழ்க்கையை முழுவதுமா அவள் தாங்கியது. காலை எழுந்து என் பள்ளி யூனிஃபார்மை அயன் பண்ணி டிஃபன் பட்டியில் சாப்பாடு வைத்து கதவுக்கு வெளியே வந்து குட்டி பஸ் மிஸ் ஆகாது என்று சொல்லி அனுப்பும் அந்த குரல் அம்மாவின் குரல் இல்லை என்றாலும் அந்த கேரில் ஒரு தாயின் நேசம் இருந்தது. 10வது வகுப்பு எழுதும்போது ஃபீஸுக்கு பணம் இல்லாமல் அப்பா கவலைப்பட்டார். அப்போ சொல்லவில்லை. ஆனால் சித்தி தனது தங்க கம்பலை எடுத்து பவுன் ஷாப்புக்கு கொடுத்தது. பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. அந்த நாளில் நான் மனதுக்குள் சத்தியம் செய்தேன், அவள் ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் என்று. என் காலேஜ் அட்மிஷன் நாள். மற்றவர்கள் எல்லாம் தங்கள் அம்மா அப்பாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது நான் சித்தியிடம் எடுத்துக்கொண்டேன். அந்த படம் தான் இன்று வரை என் மொபைல் வால்பேப்பர். ஆனால் வாழ்க்கை எப்போதும் சுமூகமில்லை. என் வேலைக்காக வேறு ஒரு நகரத்துக்கு போக வேண்டிய நாள் வந்தது. ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் அவள் சொன்னது, போடா, ஆனா நீ எங்க இருந்தாலும் தினமும் சாப்பிட்டியா இல்லையான்னு என்று எனக்கு மெசேஜ் பண்ணணும். அந்த குரல் நடுங்கியது. நான் போன பிறகு அவள் ஹெல்த் ஸ்லோவா ஆக குறைந்தது. பார்க்க வந்த ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் பெட்ல என்னை பார்த்து, என் குட்டி நல்லா இருக்கானா இல்லையான்னு தெரியாம நான் சாந்தமா போக முடியாது என்றாள். அன்று இரவு அவள் போனாள். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, என் அம்மா சொர்க்கத்தில் இருந்தாலும் இந்த பூமியில் என் உயிரை காத்தவள் என் சித்தி தான். இன்று என் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதற்கு காரணம் அவள். அம்மா ஒரு முறைதான் பிறக்கிறாள், ஆனா சித்தி ஒரு முறை பிறந்து 1000 முறை அம்மாவாகிறாள்.
உங்க வாழ்க்கையில அம்மாவாக இல்லாமல் அம்மா மாதிரி நடந்தவர் யாராவது உள்ளார்களா? அவரை பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு கற்பனை கதை, ஆனால் பலரின் உண்மை வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு உணர்ச்சி நிறைந்த பயணம். இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.